இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா ஒரு அம்மா அவங்களோட அழுதுகிட்டு இருக்க குழந்தைய தூங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த அம்மாவோட புருஷன் ஒரு 1 நம்பர் சைக்கோ, எப்ப பாரு பொண்டாட்டி மேல சந்தேகப்பட்டு அவளை அடின்னு சொல்லி அடிச்சுக்கிட்டே இருப்பான். இன்னைக்கு அதே கூத்து தான் நடக்குது. சோ அப்படி நடக்கிற சண்டை எல்லாத்தையுமே அவங்களோட குழந்தைங்களும் பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அப்ப அந்த புருஷங்காரன் ஒரு அளவுக்கு மேல பயங்கரமா கோபப்பட்டு அவளை சாகவே அடிச்சிடறான். சோ அப்படி அவங்கள சாகடிச்சுட்டு அவங்களோட உடம்ப கண்டந்துண்டமா வெட்டி ஒரு கார்ல ஏத்தி போட்டு கொண்டு போறான். இது அந்த குழந்தைங்களும் பாத்துக்கிட்டே இருக்காங்க. இப்படியே கட் பண்ணா போலீஸ் எவிடன்ஸ் கேஸ்ல பொண்டாட்டிய புருஷங்காரன் கொலை பண்ணனால அவனை தூக்கி ஜெயில போட்டதாகவும், ஆதரவே இல்லாத அந்த 2 குழந்தைகளை போலீஸ் அனாதை ஆசிரமத்துல சேர்த்ததாகவும், அந்த 2 குழந்தைகளோட செத்து போன அம்மாவோட உடம்பை நாங்க 40 நாள் கழிச்சு அந்த கார்ல இருந்து கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அப்படியே சீனை கட் பண்ணிட்டு பார்த்தா இந்த படத்தோட ஹீரோ ஹீரோயினை காட்டுறாங்க. சோ இப்போ அவங்க எங்க வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த காஸ்ட்லியான கார்ஸ்லாம் செகண்ட் ஹேண்ட்ல வைப்பாங்க. சோ அந்த ஸ்டோர் ரூமுக்கு தான் வந்திருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு காஸ்ட்லியான கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பல நாள் ஆசை அவங்கள்ட்ட இருக்கு. சோ அப்படி வந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு கருப்பு கலர் BMW கார் மேல ஒரு கண்ணு இருக்கு. சோ அந்த கார் வேற எந்த கார் இல்ல, ஸ்டார்டிங் சீன்ல ஒரு சைக்கோ புருஷன் அவனோட பொண்டாட்டியை வெட்டி போட்டான் இல்லையா, அந்த கார் தான் அது. சோ அந்த காரை பார்த்தது நம்மளோட ஹீரோனுக்கு அவ்வளவு பிடிச்சு போயிருது. அதே மாதிரி அந்த காரை விற்கிற சேல்ஸ்மேன் ரேட் ரொம்ப கம்மியா தான் சொல்றான். சோ இந்த கார் எப்படியா இருந்தாலும் இவ்வளவு கம்மியான ரேட்டுக்கு கிடைக்க போறது இல்ல, இதை விற்றே கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பேரும் சேர்ந்து காரை வாங்கிடுறாங்க. இப்படி நைட்டும் ஆயிடுது. அப்படியே அந்த காரை வாங்கின சந்தோஷத்துல நம்ம ஹீரோவும் ஹீரோயின் ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்காங்க. திடீர்னு நம்ம ஹீரோயின் அந்த கார்ல தொங்குற பொம்மையை பார்த்துட்டு இந்த பொம்மை நல்லா தான் இருக்கு ஆனா எடுத்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அதுக்கு நம்ம ஹீரோவும் இல்ல நம்மளோட குழந்தைக்கு இது ரொம்பவே பிடிக்கும் அதனால எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இப்ப அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயினோட தங்கச்சியும் 2 பேரும் சேர்ந்து ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா நம்மளோட ஹீரோக்கும் ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆகி 7 வருஷம் இருக்கும். இவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு. ஆனாலும் இவங்க 2 பேருக்கு நடுவில் தினம் ஏதாச்சும் ஒன்று சண்டை நடந்துகிட்டே தான் இருக்கு. அதை பத்தி தான் இந்த தங்கச்சிக்காரி நம்மளோட ஹீரோயின் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. அப்போதைக்கு நம்ம ஹீரோயினோட மக வந்து நம்ம ஹீரோவான காரை வரைஞ்சிருக்கும். அந்த காரை பாத்தீங்கன்னா வரைஞ்சதுக்கு அப்புறம் பயங்கரமா போட்டு கிறுக்குது. அதை நம்மளோட ஹீரோயின் ரொம்ப வித்தியாசமா பாக்குறா. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணா நம்மளோட ஹீரோயின் அவங்களோட குழந்தை இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த கார்ல லாங் ட்ரிப் போலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிருக்காங்க. சோ அப்படி கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் சேர்ந்து செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் செல்ஃபி எடுக்கிறா. அந்த போட்டோவை ஜூம் பண்ணி பார்த்தா ஒரு கிளாரிட்டியே இல்ல, ரொம்ப மொக்கையா இருக்கு. சோ ஒருவேளை நம்ம போன்ல தான் எதுவும் பிரச்சனை இருக்கும் போல அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிறா. அப்பதான் அவ அந்த கார்ல ஒரு போட்டோ இருக்கிறத பாக்குறான். அது ஸ்டார்டிங் சீன்ல செத்து போனாங்களே ஒரு லேடி, அந்த லேடியோட போட்டோ தான் அது. அதை பார்த்துட்டு இந்த லேடியோட போட்டோ எப்பறம் உன் கார்ல வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ என்ன சந்தேகம்லாம் படாது, இந்த காரை வச்சிருந்தா முன்னாடி ஓனரோட போட்டோவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூட அதை நம்ம கீழே போடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த போட்டோ கசைக்கு கீழே போடுறான். அதுக்கப்புறம் அப்படியே அந்த கார்ல போக ஆரம்பிக்கிறாங்க. அப்போதைக்கு வழியில ஒரு சூப்பர் மார்க்கெட்ல காரை நிப்பாட்டிட்டு அப்போதைக்கு நம்ம ஹீரோ மட்டும் உள்ள போயிட்டு ஒரு சில திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருப்பான். அப்போதைக்கு நம்ம ஹீரோட போனுக்கு ஒரு கால் வருது. அதை அட்டன் பண்ணி பேசினா இவன் அலோன்னு சொன்னா அங்க யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. ஆனா ஒரு அமானுஷமான சவுண்ட் மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கு. அதெல்லாம் பெருசா எடுத்துக்காம காருக்குள்ள உட்காந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போயிட்டு இருக்க வழியில பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட இப்ப நான் வர உங்ககிட்ட ரொம்ப கோவப்படுறேன், உன்னை ரொம்ப சந்தேகப்படுறேன், அதுக்கு நீ மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இதுல என்ன இருக்கு, உன்னை பத்தி எனக்கு எப்பயே தெரியுமே, இதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது திடீர்னு பின்னாடி இருக்க டிக்கிக்குள்ள வந்து ஏதோ ஒரு சத்தம். அந்த சத்தம் நம்ம ஹீரோயினுக்கு மட்டும் தான் கேக்குது. பின்னாடி இருந்து டிக்கிக்குள்ள இருந்து சத்தம் கேக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்ன சத்தம், எனக்கெல்லாம் ஒண்ணும் கேட்கலையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப அந்த டைம்ல நம்ம ஹீரோயினோட குழந்தை எனக்கு அவசரமா உற்சாகமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நம்ம ஹீரோயின் அந்த குழந்தைய காட்டு பக்கமா கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. அப்பதைக்கு நம்ம ஹீரோவும் கொஞ்ச நேரம் கண்ணாசந்து ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் சீட்ல படுக்க அங்க உள்ள கண்ணாடியில பார்த்தா காரோட பேக் சீட்ல ஒரு பேய் உட்கார்ந்திருக்கு. அப்பதைக்கு ஒரு கத்திரிக்கோள் தானாவே அந்தரத்துல பறந்து நம்ம ஹீரோவை கொல்ல வருது. அப்பதைக்கு நம்ம ஹீரோ போனுக்கு டக்குன்னு ஒரு மெசேஜ் வரும். அந்த கத்திரிக்கோள் கீழே விழுந்துரும். என்ன மெசேஜ்னு பார்த்தா ஹீரோயினோட தங்கச்சிக்காரி தொடர்ந்து தப்பான போட்டோவை அனுப்பிச்சிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம தொடர்ந்து கால் பண்ணிட்டே இருக்கா. அதை பார்த்து நம்ம ஹீரோயின் இந்த வெக்கேஷன்ல கூட இந்த போனை நோண்டுவியாடா, தூக்கி போறா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கா. சோ சாரி நான் இனிமேல் போன் நோண்டல அப்படின்னு சொல்லிட்டு போனை தனியா வச்சிடறான். அப்படியே உங்க கார்ல போயிட்டு இருக்கும்போது இவன் நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுத்துப்பா இல்லையா. சோ அந்த போட்டோ எல்லாம் திரும்பி பார்க்கும்போது அந்த போட்டோஸ் எல்லாத்துலயுமே ஒரு அமானுஷமான உருவம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. சோ அப்போதைக்கு காரோட டீசல் பார்த்தா ரொம்ப கம்மியா இருக்கு. வண்டி எடுக்கும்போது ஃபுல்லா தான் இருக்கும். ஆனா எப்படி டக்குன்னு குறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனுக்கு புரியல. அதனால வண்டி ஒரு பெட்ரோல் பங்குக்கு விடுறான். சோ நம்ம ஹீரோனோட கை விரல்ல நகம் பிஞ்சிருக்கும். சோ அதுக்கு மருந்து வாங்குறதுக்காக மெடிக்கலுக்குள்ள போறான். அதே டைம்ல நம்ம ஹீரோ குழந்தைய காருக்குள்ள தனியா விட்டுட்டு நம்ம ஹீரோனோட தங்கச்சிக்கு கால் பண்ண போறான். கால் அட்டென்ட் பண்ணது கண்ணா பின்னா திட்டுறான். ஏண்டி உனக்கு எனக்கு தான் ஒண்ணு இல்ல, இனிமேல் மெசேஜ் பண்ணத கால் பண்ண நான் சொன்னா இல்லையா, அப்புறம் எதுக்கு கால் பண்ற மெசேஜ் பண்ற, தப்பான போட்டோஸ்லாம் அனுப்புற அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டுறான். அப்போ என்ன போட்டோ என்ன மெசேஜ், நான் தான் ஃபோன் பண்ண மாட்டேன்னு சொன்னல, அப்புறம் நான் உனக்கு பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி அவ கேட்கறா. நான் எந்த போட்டோ அனுப்பல, வேற எல்லாச்சும் உனக்கு போட்டோ அனுப்பியிருப்பா அப்படின்னு சொல்லி காலை கட் பண்ணிடுறா. அதே டைம்ல பாத்ரூம்ல இருக்க நம்ம ஹீரோயின் பிரெக்னன்சி டெஸ்ட் எடுத்து பாக்குறா. அப்பதான் தெரியுது நம்ம ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்கான்னு சொல்லிட்டு. இதே டைம்ல காருக்குள்ள தானாவே பாட்டு பாட ஆரம்பிக்குது. அப்போ அந்த காருக்குள்ள ஒரு பொம்மை தொங்கிட்டு இருக்கும் இல்லையா, அந்த பொம்மைக்கு திடீர்னு உயிர் வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி இந்த குழந்தை கண்ணுக்கு தெரியுது. அதை பார்த்துட்டு இந்த குழந்தை ஒரு பக்கத்து சிரிச்சுக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கத்து நம்ம ஹீரோ மறுபடியும் அந்த தங்கச்சிக்காரிக்கு கால் பண்றான். சோ அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயமே தெரிய வருது. இவன் நம்மளோட ஹீரோயினை நல்லா யூஸ் பண்ணிட்டு கலட்டி விட்டு இவ தங்கச்சியை கரெக்ட் பண்ணிட்டு அவ கூட தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கான் போல. சோ அதுக்காக தான் நம்மளோட ஹீரோயினை வெக்கேஷனுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். இப்போ அப்படியே நம்ம ஹீரோயின் அந்த மெடிக்கல் விட்டு வெளியே வரும்போது நம்ம ஹீரோ பார்த்து டேய் நீ என்னடா இங்க இருக்க, அப்ப நம்ம குழந்தை எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்ல பயப்படாத ஒன்னும் ஆகாது, நான் காரை லாக் பண்ணி உள்ளதான் வச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப அவங்களோட கார் சாவி மிஸ் ஆகி பக்கத்துல இருக்க காருக்கு
வழியில கீழே விழுந்துருது. அப்ப நம்ம ஹீரோயின் அதை எடுக்கும் போது திடீர்னு அந்த காருக்குள்ள இருந்த ஒரு அம்மா பேய் கத்துறாங்க. அப்ப அந்த அம்மா இவனாலதான் உனக்கு ஆபத்து, இவனாலதான் நீ சாக போற அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்காங்க. சோ அந்த அம்மாவோட மையம் வந்துட்டு எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, சோ அதனாலதான் இப்படி கத்துறாங்க, நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயின் காரை திறந்து பாக்குறாங்க. வந்து பார்த்தா அந்த காருக்குள்ள அந்த குழந்தையவே காணோம். இதெல்லாம் நம்மளோட ஹீரோயினுக்கு பக்குன்னு ஆயிடுது, எங்கடா காருக்குள்ள அந்த குழந்தைய காணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்தையும் தேடி அலைக்கிறாங்க. சோ அப்பதான் அவ பாக்குறா அவளோட குழந்தை யாரு கூட விளையாண்டுக்கிட்டு ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கு. அதை இவன் பார்த்துட்டு ஐயோ என் குழந்தை காட்டுக்குள்ள போகுது அப்படின்னு சொல்லி கத்திட்டு இவன் அந்த காட்டுக்குள்ள ஓடுறா. அப்போ வெளியில குழந்தைய தேடுற நம்மளோட ஹீரோவை பார்த்தா ரோட்ல ஒரு உருவம் நின்று நம்மளோட ஹீரோவே பாத்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் காட்டுக்குள்ள குழந்தை ஓடுனதை ஹீரோயின் போய் தேடி பாக்குறா. அந்த குழந்தை வச்சிருக்க பொம்மையை மட்டும் தான் கண்டுபிடிக்கிறா. அதை கண்டுபிடிச்சிட்டு காட்டுக்கு வெளியில பார்த்தா ரோட்ல அவளோட குழந்தை நடந்து போற மாதிரி அவளுக்கு தெரியுது. அதனால இவனும் அவசர அவசரமா ஓடி போய் அந்த குழந்தைய தூக்குறா. பார்த்தா அது இவளோட குழந்தை இல்ல. இப்ப ஹீரோயின் அவ்வளவுதான் நம்மளோட குழந்தை தொலைஞ்சு போயிடுச்சு, இனிமேல் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு யோசிக்கும் போது பார்த்தா அவங்களோட குழந்தை காருக்குள்ள தான் உட்கார்ந்து இருக்கு. அதை பார்த்துட்டு ஹீரோயின் எங்கம்மா போன, நான் உன்னை எங்கெங்கே தேடினேன், அம்மா ரொம்பவே பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றா. சோ இனிமேல் இது மாதிரி பண்ணாதா அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போறப்ப ஹீரோயினை கொஞ்சமாச்சு நம்பி நான் போகும்போது காரை லாக் பண்ணிட்டு தான் போனேன், அப்படி இருக்கும்போது எப்படி குழந்தை வெளியே போச்சு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அவன் அப்படி சொல்றதை நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கூட நம்பவே மாட்டேங்கிறா. அதுக்கு நம்ம ஹீரோவும் சரி புரியுது உனக்கு இந்த கார் தானே பிரச்சனை, நம்ம சிட்டிக்கு போனது இந்த காரை வித்தரலாம், அதுவரை நீ அமைதியாவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். திடீர்னு காரோட மியூசிக் சிஸ்டம்ல யாரோ ஒரு லேடி அலற மாதிரி சத்தம் கேக்குது. நம்ம ஹீரோ ஏதோ டெக்னிக்கல் இஷ்யூவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆஃப் பண்ணிடுறான். சோ இப்படி அவங்க போயிட்டு இருக்கும்போது அவங்க போயிட்டு இருக்க வழி சரியான வழியா கூட அவங்களுக்கு தெரியல. அப்ப ஹீரோயின் டே உனக்கு கரெக்டான வழியில கூட போக தெரியாது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு நான் என்ன பண்றது, மேப்ல சொல்ற அதே டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கேன், வேணும்னா சொல்லி இப்பே காரை திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதுக்கு ஹீரோயின் இவ்வளவு தூரம் வந்துட்டு எப்படி காரை திருப்புறது, நீ இதே டைரக்ஷன்ல போ, வழியில யார்ட்டாச்சும் விசாரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அப்போதைக்கு திடீர்னு உங்க கார் டிக்ல இருந்து மறுபடியும் ஒரு சத்தம். இந்த டைம் அந்த சத்தம் அவங்க ரெண்டு பேருக்குமே கேக்குது. அதனால ஹீரோயினை காருக்குள்ளே உட்கார வச்சுட்டு அவன் மட்டும் பின்னாடி போய் டோரை ஓபன் பண்ணி பாக்குறான். பார்த்தா அந்த இடத்துல எதுவுமே இல்ல. அப்போதைக்கு ஹீரோ அவனோட போனை காருக்குள்ளே விட்டுட்டு போயிருப்பான். அந்த போன்ல இருக்க மெசேஜையும் தப்பான போட்டோஸையும் நம்ம ஹீரோயின் பாத்துறான். ஆனா அவ பாத்துட்டாங்கிற விஷயத்த நம்ம ஹீரோ கிட்ட காட்டிக்கவே இல்ல. அப்படி வழியில போகும்போது என்னடா என் கூட இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா, நான் உனக்கு போர் அடிச்சு போயிட்டேனா அப்படின்னு சொல்லி கேட்டா சாச்சா அப்படிலாம் ஒண்ணு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஏன்னா இத்தனை வருஷம் உன் கூட எத்தனையோ சண்டை வந்திருக்கு, நான் அப்ப நினைச்சா விட்டுட்டு போயிருப்பேன், உன்னை பிடிக்காம அவன் கூட என்ன வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சரி ஓகே அவனும் சண்டை போட்டு என் கூட சகிச்சுட்டு வரணும் அவசியம் இல்ல, செவனே பிரிஞ்சு போலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இல்ல நான் உன்னை விட்டு பிரிஞ்சுலாம் போக மாட்டேன், கடைசி நான் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். பாத்தீங்கன்னா சரியான உருட்டுறான். அதுக்கப்புறம் இவங்களுக்கு இன்னொரு சாக்கு என்னன்னா இவங்க போயிட்டு இருக்க வழி நடுவுல பிளாக் ஆயிருக்கு. சோ இதுக்கு மேல அவங்களால அந்த வழியில போக முடியாது, திருப்பி வந்த வழியில தான் போகணும். சோ அதனால இவங்களும் கார் எடுத்துட்டு வந்த வழியில திரும்பி போயிட்டு இருக்காங்க. இந்த மேப்ல இருக்க டைரக்ஷன் பாத்தீங்கன்னா கிளிச் ஆகி மாத்தி வழியா சொல்லிட்டு இருக்கு. அப்ப ஹீரோவும் மேப்லாம் நம்மளால நம்ப முடியாது, வந்த வழி எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு அப்படியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஆனா ஹீரோயின் அதை கேட்காம நீ மேப்பே ஃபாலோ பண்ண, ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றா. நம்ம எங்க போயிட்டு இருக்க விஷயம் நம்மளுக்கே தெரியல, அதனால நீ மேப்பே ஃபாலோ பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் அவங்க பர்சனல் லைஃப்ல நடந்த பிரச்சனை நினைச்சு சண்டை போட்டுக்கிட்டே வராங்க. அப்படி சண்டை போட்டுக்கிட்டு வரும்போது ஆப்போசிட்ல பார்த்தா முன்னாடி வந்து அதே இடத்துக்கு தான் மறுபடியும் வந்திருக்காங்க. அது எப்படிடா வந்த இடத்துக்கு திரும்ப வர முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. அப்பதான் நம்மளோட ஹீரோயின் காட்டுக்குள்ள இருந்து ஒரு உருவம் இவங்களே பாத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத நோட்டீஸ் பண்றா. அதை ஹீரோ கிட்டயுமே சொல்றா. ஆனா ஹீரோ பார்க்கும்போது அந்த இடத்துல பேயே இல்ல. அதுக்கப்புறம் இவங்களும் மறுபடியும் வந்த வழியாவே திரும்பி போயிட்டு இருப்பாங்க. அப்போதைக்கு ஹீரோயின் ஹீரோ கிட்ட இனிமேல் நம்ம ரெண்டு பேருக்கு ஒன்றும் சரி வராது, நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சிடலாம், டைவர்ஸ் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. சரி ஓகே உனக்கு டைவர்ஸ் தானே வேணும், அதை நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை தூக்கி பின்னாடி போட்டுட்டு காரோட ஸ்டேரிங் அங்கிட்டு வளைக்கிறான். அப்ப ஹீரோயின் என்னடா பண்ற, காரை நிப்பாடு அப்படின்னு சொல்லி கத்தவும் அவனும் காரை நிப்பாட்டிடுறான். அப்போதைக்கு தூரத்துல ஒரு லைட் வெளிச்சம் தெரியும், அங்க ஏதோ மனுஷங்க இருப்பாங்க, அவங்கள்ட்ட போய் நான் ஹெல்ப் கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேஃப்டி ஒரு கையில ஒரு கண்ணை எடுத்துட்டு கிளம்புறான். அந்த டைம்ல நம்மளோட ஹீரோயினோட குழந்தை மட்டும் தான் கார்ல தனியா இருக்காங்க. அப்ப உள்ள உட்காந்துட்டு நம்மளோட ஹீரோயினுக்கு அமானுஷமான சத்தம்லாம் கேக்குது. கார்ல இருக்க பொம்மை தானாவே ஆடுது. அப்போதைக்கு திடீர்னு கார்ல இருக்க ஃப்ரண்ட் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு ரத்தம்லாம் தெரிக்குது. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் பயந்து திரும்பி பேக் சீட்டை பார்த்தா அங்க கொடூரமான ஒரு பேய் ஒண்ணு உட்காந்துருக்கு. அதை பார்த்து கத்துன்னு கத்தி காரை விட்டு வெளியே போலான்னு பார்த்தா கார் லாக்ல இருக்கு. ஹாரன் அடிச்சு ஹீரோ வாச்சு கூப்பிடலாம் அப்படின்னு பார்த்தா ஹீரோ ரொம்ப தூரமா போயிட்டான். அப்படி போனவே அங்க நிக்கிறவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்க நிக்கிற அந்த 4-5 பேர் கொலைகாரங்களா இருப்பானுங்க போல. இப்பதான் ஒரு கொலையா சுட செஞ்சிருக்கானுங்க. அதை பார்த்தது நம்ம ஹீரோ காரை நோக்கி ஓடி வர இப்ப அந்த கொலைக்கார கும்பல் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட காரை விரட்ட ஆரம்பிக்குது. அப்போதைக்கு இவனுக்கு வேற வழி இல்லாம அவங்கள்ட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக காரை காட்டுக்குள்ள விட்டுறான். விட்டு கொஞ்ச தூரம் கார் ஒரு இடத்துல போனதுக்கு அப்புறமா காரோட லைட்லாம் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு அவங்களுக்கு தெரியாம மறைஞ்சுக்கிறான். அப்ப அந்த கொலைக்கார கும்பல் இவங்களை காட்டுக்குள்ள தேடிட்டு கிடைக்காம அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க எப்படி கரெக்டான ரூட்டை பிடிச்சி மறுபடியும் சிட்டி சைடே வந்துடுறாங்க. அப்ப ஹீரோயின் நீ ரொம்ப நேரம் கார் ஓட்டி டயர்டா இருப்ப, நீ குடுறா நான் காரை ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். இல்ல பரவாயில்ல நானே ஓட்டுறேன் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்ப ஹீரோயின் முன்னாடி சீன்ல கார்ல பேய பாத்துருப்பா இல்லையா,
அந்த விஷயத்தை நம்மளோட ஹீரோ கிட்ட சொல்றா. அப்ப ஹீரோவும் நீ அடிக்கடி நிறைய மெடிசன் எடுத்துக்கிறல, அதனாலதான் உனக்கு இப்படி கற்பனையில தெரியுது, இந்த உலகத்துல பேய் பிசாசுங்கிறது ஒண்ணு இல்லவே இல்ல அப்படின்னு சொல்றான். அடுத்த செகண்ட் இவன் காருக்கு முன்னாடி ஒரு பேய் வந்து நிக்குது. அதுல பயந்து போய் இவனோட காரை புல்வெளியில விட்டுறான். யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டு கீழே இறங்க பார்த்தா பேய் இவன் காருக்கு பின்னாடி வந்து நிக்குது. அதனால ஹீரோயினும் சேஃப்டிக்கு முன்னாடி ஒரு சீன்ல கத்திரிக்கோல் கீழே விழுந்துச்சு இல்லையா, அந்த கத்திரிக்கோல் எடுத்து கையில வச்சுக்கிறான். அப்ப திடீர்னு கார் லாக் ஆகி ஹீரோயின் உட்காந்துருக்க சீட் பெல்ட் அவளை போட்டு இருக்க ஆரம்பிக்குது. அப்போதைக்கு திடீர்னு அவளோட கையை யாரோ கண்ட்ரோல் பண்ற மாதிரி கண்ட்ரோல் பண்ணி அவன் கையில வச்சிருக்க கத்திரிக்கோல் வச்சு அவளே குத்த ட்ரை பண்ணுது. அப்ப ஹீரோவும் உனக்கு என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லி வெளியில இருந்து காரை தட்டிக்கிட்டே இருக்கான். அப்போதைக்கு திடீர்னு அந்த கத்திரிக்கோல் வச்சு அவளோட கழுத்திலே குத்திக்கிறா. அப்புறம் தான் தெரியுது இது நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு கெட்ட கனவுன்னு சொல்லிட்டு சோ அப்படியே தூங்கிட்டே காரை ஓட்டி மறுபடியும் ஒரு புல்வெளியில விட்டுறான். இப்ப ஹீரோனுக்கு பயங்கரமா வந்து நான் அப்பயே சொன்னலடா நீ டயர்டா இருக்க, நான் கார் ஓட்டுறேன்னு சொன்னல, நீ கேட்கவே இல்லை, இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம செத்துருப்போம் அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டா. இப்ப ஹீரோக்கு வந்து ஹீரோயினை பயங்கரமா சப்புன்னு அரைஞ்சிடறான். அப்படியே கோவத்துல காருக்கு முன்னாடி போயிட்டு உட்கார்றான். அப்ப ஹீரோயின் அவனுக்கு பின்னாடி வந்துட்டு என்னை மன்னிச்சிட்டு, நான் தான் ரொம்ப கோவமா நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சாரி கேட்கிறான். சரி வா நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு காருக்குள்ள போய் உட்காரான். அப்போதைக்கு ஒரு சீன்ல ஒரு போட்டோ கிடைச்சிருக்கு. அந்த போட்டோ கூட கசைக்கு போட்டான் இல்லையா, இப்ப அதே போட்டோ மறுபடியும் இவங்க கார்ல இருக்கு. தூக்கி போட்ட போட்டோ எப்படி மறுபடியும் நம்ம கார்ல வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்க, ஹீரோயின் ஒருவேளை அந்த போட்டோட காப்பி இந்த கார்ல இருந்திருக்கும், அந்த காப்பி தான் நம்ம கைக்கு கிடைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றா. சொல்லிட்டு நம்மளோட ஹீரோவை ஒரு மார்க்கமா பாக்குறா. இவன் கூட அப்படி இப்படி இருக்க ட்ரை பண்ணிட்டு ஒரு ரொமான்ஸ் சீன் போயிட்டு இருக்கு. இப்ப அப்படி இந்த இடத்துல சீன் கட் ஆகுது. ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கா, ஹீரோவும் காரை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான். அதுவும் பித்து பிடிச்ச மாதிரி காரை ஓட்டிட்டு இருக்கான். அப்போதைக்கு வழியில ஒரு போலீஸ் அவங்களோட காரை நிப்பாட்டி உங்க காரோட டாக்குமெண்ட்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஹீரோவும் டாக்குமெண்ட்லாம் எடுத்து கொடுக்குறான். அப்போதைக்கு போலீஸ் வந்து என்ன சார் வண்டியில ஒய்ஃப் குழந்தைலாம் இருக்கு, வண்டியை கொஞ்சம் பொறுமையா ஓட்டலாமா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோ நான் ஃபிளைட்டை பிடிக்கும் சார், அதனால தான் வேகமா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு கிளம்புறான். அப்போதைக்கு மறுபடியும் அந்த தங்கச்சி காரிட்ட இருந்து ஃபோன் கால் வருது. அதை அட்டன் பண்ண உடனே கட் பண்ணிடுறான். கட் பண்ணி நீ செத்துறீ அப்படின்னு சொல்லி கத்துறான். சோ அப்போதைக்கு ஹீரோட அம்மா கிட்ட இவனோட குழந்தைய ஒப்படைச்சிட்டு போறதான பிளானா இருந்துச்சு. சோ அதனால அவனோட குழந்தைய அவனோட அம்மா கிட்ட தூக்கிட்டு போறான். அப்போதைக்கு அவனோட அம்மா அந்த குழந்தைய வாங்கிட்டு எங்கடா நீ மட்டும் தான் வந்திருக்க, என்னோட மருமக எங்கடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஏமா அவ கார்லயே தூங்குறா, விடுமா தூங்கட்டும் அப்படின்னு சொல்றான். நீ குழந்தைய நல்லா பத்திரமா பாத்துக்கோ, நாங்க சீக்கிரமாவே வெக்கேஷனை முடிச்சுட்டு வரோம் அப்படின்னு சொல்லி கார் எடுத்துட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயின் மட்டும் கிளம்புறாங்க. அப்படி கிளம்பி போறப்ப நம்ம ஹீரோ மட்டும் தான் பேசிட்டு இருக்கானே தவிர ஹீரோயின் இருந்து எந்த பேச்சு மூச்சு இல்ல. அப்ப முன்னாடி நம்ம ஹீரோ காரை நிப்பாட்டினால ஒரு போலீஸ்காரர் மறுபடியும் அந்த காரை நிப்பாட்டி இப்பதான் சார் பேச அமைச்சுட்டா மறுபடியும் வரீங்களா கேட்கும்போது அப்போதைக்கு ஹீரோ எதுவுமே பேசாம அந்த போலீஸ்கார மேலே காரை விட்டு ஏறிட்டு கிளம்பிக்கிட்டே இருக்கான். அப்போதைக்கு திடீர்னு ஒரு அமானுஷமான சத்தம் தான் கேட்க ஆரம்பிக்குது. பேக் சீட்ல திரும்பி பார்த்தா ஒரு பேய் படுத்து கிடக்குது. அதை பார்த்து இவனும் பயந்துட்டு காரை விட்டு வெளியே ஓடி வந்து பாக்குறான். திடீர்னு வண்டியில உட்காந்து தான் நம்மளோட ஹீரோயினை காணோம். ஐயோ எங்க போயிட்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து காருக்குள்ள உட்காந்தா காரோட இன்ஜின் தானாவே ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம பேயோட அலறல் சத்தமும் கேட்குது. அப்போதைக்கு ஆப்போசிட்ல நின்ன ஒரு பேய் நம்ம ஹீரோ பார்த்து பயங்கரமா ஓடி வருது. அவ்வளவுதான்டா நம்ம செத்தோண்டா அப்படின்னு சொல்லி பயத்துல அழுதுகிட்டு இருக்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த பேய் இவன காரை மேல தூக்கி அப்படியே நட்டத்துல நிப்பாட்டிடுது. சோ அப்படியே அந்த கார் மிதந்து போய் சரட்டுன்னு அங்க இருந்து பறந்து போயிருது. அப்படியே சீனை கட் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்கான். அப்படியே அந்த காரும் ஹைவேஸ்ல போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ வந்து அந்த வண்டியை ஓட்டவே இல்லை, ஆனா அந்த வண்டி தானாவே ஓடுது. அது மட்டும் இல்ல அந்த கார்ல பாக்குற இடம்லாம் புழுக்கெல்லாம் முச்சிக்கிட்டு இருக்கு. அப்ப ஹீரோவும் வச்சிருக்க துப்பாக்கியை கையில எடுக்க அங்க உள்ள சீட் பெல்ட்ஸ்ல நம்ம ஹீரோட கழுத்தை பிடிச்சி நெருக்க ஆரம்பிக்குது. இப்ப கடைசியா நம்ம ஹீரோட காரும் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு வருது. உள்ள வந்தவன் பதட்டத்துல அங்க வேலை செய்யற லேடியை பேய் நினைச்சு சுட்டு போடுறான். அப்புறம் இவன் ஹைவேஸ்ல ஒரு போலீஸை காரை எடுத்து கொள்ளவும் அங்க இருக்க போலீஸ்காரங்களா இவன் தேடி சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்துடுறாங்க. அப்ப ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க உள்ள பாத்ரூம்ல போய் ஒளிஞ்சுக்கிறான். அப்படி ஒளிஞ்சவன் யதார்த்தமா அவனோட கையை பார்க்கும்போது ஒரு ட்விஸ்டே இருக்கு. அது என்னன்னா முன்னாடி ஒரு சீன்ல நம்மளோட ஹீரோனுக்கு கையில அடிபடும் போது பேண்டேஜ் ஓட்டிருப்பா இல்லையா, அந்த பேண்டேஜ் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட கையில இருக்கு. சோ இதுக்கப்புறம் தான் தெரியுது இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது வந்து ஹீரோ கிடையாது ஹீரோயின் சொல்லிட்டு. இந்த விஷயம் தெரிஞ்ச அடுத்த சைடுல குற்ற உணர்ச்சி தாங்க முடியாம அவளே சுட்டுக்கிட்டு செத்தாடுறா. அப்படி உண்மையிலுமே கார்ல என்னதான் நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் ஹீரோயின் கொஞ்சம் அப்படி இப்படிமா இருக்கும்போது நம்ம ஹீரோயின்குள்ள இருந்த பேய் வந்து கத்திரிக்கோலை எடுத்து நம்ம ஹீரோட கழுத்திலே குத்தி சாகடிச்சிருக்கு. சோ அதுக்கப்புறம் இந்த காரை ஓட்டிட்டு வந்தது இந்த போலீஸ்காரனை ஆக்சிடென்ட் பண்ணது, அந்த குழந்தையை எடுத்துட்டு போய் ஹீரோட அம்மா வீட்டுல கொடுத்தது, அப்புறம் சூப்பர் மார்க்கெட்ல வந்து அங்க இருக்க பொண்ணை கொண்டது எல்லாமே பண்ணது நம்ம ஹீரோயின் தான். சோ இவ பண்ணல, இவன் மூலியமா அந்த பேய் தான் எல்லா வேலையும் பண்ணிருக்கு. சோ கடைசியா அந்த படத்துல உயிர் பழச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனோட குழந்தை தான். ஏன்னா ஆல்ரெடி செத்து போய் அந்த பேய் அந்த பேய்க்கு குழந்தைன்னா அவ்வளவு உயிர். ஏன்னா அவங்களோட குழந்தைகளை சாகருக்கு முன்னாடி ரொம்ப பாசமா தானே பாத்துக்கிட்டாங்க. அதனால தான் அந்த பேய் போனா போகட்டும் அப்படி சொல்லி இந்த குழந்தைய மட்டும் உயிரோட விட்டு வச்சிருக்கு. சோ அவ்வளவுதான், இதோட இந்த படம் முடிஞ்சு. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் ஐகானை ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும்.